ப்ரொடக்ஷன் பவர்ட் பை இமார்டல்ஸ் கிரிக்கெட் கிளப் திருச்சி. உங்களோட பையனையோ பொண்ணையோ பெரிய கிரிக்கெட்டராக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குழந்தைய இந்த அகாடமில சேர்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றது யாருன்னா இமார்டல்ஸ் கிரிக்கெட் கிளப் திருச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஓட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் அண்ட் மேட்ச் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க ஸ்குவாட் எடுத்து உங்களுக்கான மணியை நீங்க ஏர்ன் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்க உங்களுக்கான டீம் ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்றதையும் கணிக்கலாம். சோ இப்போ இந்த வீடியோ உள்ள போலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்றத வச்சிருங்க. சோ அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ இப்போ வீடியோக்குள்ள வந்தா முதல்ல ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பக்கம் போறதுக்கு முன்னாடி நம்ம மேட்ச் ப்ரிவியூவை பாத்திரலாம். சோ மேட்ச் ப்ரிவியூ பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு தோல்வியிலிருந்து வராங்க. அண்ட் அட் த சேம் டைம் சென்னை ஒரு அபாரமான பிரம்மாண்டமான ஒரு வெற்றில இருந்து சென்னை வராங்க. சோ யாரோட கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும்? கண்டிப்பா சொன்னா சென்னையோட கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களோட ஓபனர்ஸ். போன மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஓபனர்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் சூப்பரான பவுலிங், சூப்பரான ஃபீல்டிங் அண்ட் அதே மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் ஹாப்பி கேப்டன் கூல். சோ அதனால இங்க சிஎஸ்கே கொஞ்சம் கான்பிடன்ஸ் அதிகமா இல்ல, ரொம்பவே அதிகமா இருக்கும் சென்னையோட கான்பிடன்ஸ பொறுத்த வரைக்கும். சோ இப்போ அடுத்தபடியா அப்படியே கொல்கத்தா பக்கம் வந்த அப்படின்னா பேட்டிங்ல 2 பேர் தான் அடிக்கிறாங்க ஒரு மேட்சுக்கு. போலிங் யாராவது ஒருத்தர் இம்ப்ரெசிவா போடுறாரு. ஃபீல்டிங் ஒரு சில நல்ல ஃபீல்டிங் மூமெண்ட்ஸ் கிடைக்குது. கேப்டன்சி கேப்டன் நல்லா ஒரு கேப்டன்சி பண்றாரு. பட் ஆனா அந்த கேப்டன் ரன் ஸ்கோர் பண்றது இல்ல. லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அந்த கேப்டன் இல்ல. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கான்பிடன்ஸ் அப்படின்றதே இருக்கும். பட் ஆனா சென்னையோட கம்மியா தான் இருக்கும். சோ இந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அப்படின்றது நம்மளோட அந்த ஒரு வின் ப்ராபபிலிட்டியும் கூட முடிவு பண்ற சான்சஸ் இருக்கு. சோ இப்போ டார்கெட் வெறும் 100 ரன் 120 ரன் தான் அடிச்சிருந்தாலுமே ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா மட்டுமே தான் அந்த 120 ரன்னை நம்ம எப்படி சேஸ் பண்றது அப்படின்ற ஒரு மோட்டோ நம்மளுக்குள்ள வரும். சோ இப்ப நம்ம அடிச்சது 200 ரன் அடிச்சிட்டோம். அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது வேணும். சோ அந்த கான்பிடன்ஸ் இருந்தா 200 ரன்னை சேஸ் பண்ணலாம். கான்பிடன்ஸ் இல்லாட்டி 120 ரன்னை கூட சேஸ் பண்ண முடியாது. சோ இதுதான் ஒரு டீமோட கான்பிடன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுது. சோ அதனால அங்க கேட்க கான்பிடன்ஸ் கொஞ்சம் ஒரு லெவல் கம்மியாவே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவனோட கேப்டன் அண்ட் ஓபனரான சுனில் நரேன் அண்ட் பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு சில இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுக்குற ரசல். சோ இந்த மாதிரி ரசல் பவுலிங்ல ஈக்குவலைஸ் பண்ணிடுறாரு, பேட்டிங்ல லைட்டா விட்டுறாரு. ஃபீல்டிங் ரசலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆஸ் யூசுவல் சேம் ஒரே மாதிரி தான். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு சென்னை டீம். ஸோ சென்னை டீம்ல போன மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஓபனர்ஸ் மட்டும்தாங்க அவங்க கையில தாங்க கேம். ஸோ இப்போ கேகேஆரோடையும் அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க ஐ திங்க் ஸோ. ஸோ ஏன்னா டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் எப்பவுமே டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் எந்த கேப்டன் மாதிரி மிஸ்டேக் பண்ணாம பேட்டிங் இல்ல நான் பவுலிங் பண்றேன் அப்படின்னு சூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச கேப்டன்ஸ் யாரா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா எல்லா கிரௌண்டுமே பார்த்தா இப்போ ஒரு ஷார்ஜா, துபாய், அபுதாபி, ஸோ எல்லாமே நான் எந்தெந்த டீம்ஸ் ஸோ அவங்களோட என்ன அப்படின்னா அவங்களோட கான்பிடன்ஸை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கோர் கம்மியா இருக்கு இல்ல நம்ம டிஃபெண்ட் பண்றது பண்ணிடலாம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் இருப்பாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல மேட்ச் டயத்துல குறையுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களோட சேஸ் பண்ண முடியாம போயிருது. குயிக் விக்கெட்ஸ் சீக்கிரம் லாஸ் ஆகி மேட்ச் ஆப்போனன்ட் கையிலேயோ இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் கையிலேயோ போயிருது. சோ இப்போ அபுதாபி, ஷார்ஜா, துபாய் 3 கிரவுண்ட்லயுமே டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க கூடாது, சேசிங் தான் எடுக்கணும். சோ மேபி இது ஒரு தினேஷ் கார்த்திக்கோ இல்ல எம்எஸ் தோனியோ. சோ எம்எஸ் தோனி கண்டிப்பா தெரியும் அவரோட டாஸ் ஜெயிச்சா surely he will go with bat second and bowling in first. சோ அதெல்லாம் தெரியும். சோ அவரோட டாஸ் ஜெயிச்சாரு. மேபி தினேஷ் கார்த்திக் ஒரு டாஸ் ஜெயிச்சாருன்னா அவர் நாங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்றோம்னா அது ஒரு ராங் டிசிஷன் வரும். டாஸ் லக்னாலும் அந்த டிசிஷன் அப்படின்றது அந்த கேப்டனோட மைண்ட்ல தான் இருக்கு. சோ அவங்க என்ன ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு வந்துருவாங்களோ, சோ எந்த பிளானா இருந்தாலும் சரி பேட்டிங் அட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஒரு 30% இல்ல 40% கால் தான்.
மீதி இருக்கக்கூடிய ஃபில்அப் பண்ண போறது எல்லாமே அந்த பேட்டிங் செகண்ட் தான். சென்னை மாதிரி ஒரு ஓபனர்ஸை வந்து கேகேஆரும் வந்து வச்சிருக்காங்க. என்ன சுனில் நரேன் அண்ட் சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில் நல்லா ஆடுறாரு ஒரு மேட்ச், நிதிஷ் ராணா நல்லா ஆடினாரு ஒரு மேட்ச், அண்ட் மார்கன் கன்சிஸ்டன்டா அவரோட 30, 40, 50s அடிச்சுட்டு வராரு. அண்ட் 50s இன்னும் அடிக்கல, பட் 30s, 40s அடிச்சுட்டு வராரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் மேல அப்போ ப்ரொமோஷன் கொடுத்தோம்னா மேபி 50 அடிச்சிருவாரு. ஸோ அரௌண்ட் ஒரு 2-3 ரன்ஸ் 6 ரன்ஸ்ல வந்து 50 வந்து மிஸ் பண்றாரு. ஸோ அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் மேல அப்படின்றதோட பால்ஸ் இருக்கும்போது, பால்ஸ் நிறைய ஸ்பேர் இருக்கும்போது, ஸோ அவர் வந்து உள்ள இருக்குன்னா அவர் மேபி ஒரு 50 அடிக்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ மேட்ச் ப்ரிவியூல இதான் வந்து நான் சொல்லணும். ப்ரிவியூ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்ணாதான் உங்க டீமோட வின் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால வந்து பேட்டிங் செகண்ட் டைம் ஜெயிக்கிற கேப்டன் சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வின் ப்ராபபிலிட்டி, ஸோ வின் ப்ராபபிலிட்டி பக்கம் வந்தபோது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் க்ளோஸ் கால். ஸோ இதுக்கான வின் ப்ராபபிலிட்டி எவ்வளவு கொடுக்கலாம்? இது வந்து இன்ஃபேக்ட் முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சிருந்த விஷயம் தான். ஸோ என்ன அப்படின்னா, ரெண்டு டீமோட கான்பிடன்ஸ் லெவல். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கான்பிடன்ஸ். ஸோ அதான் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ வின் ப்ராபபிலிட்டி பக்கம் போனோம்னா வந்து I will give 60% for Chennai Super Kings and 40% for Kolkata Knight Riders. ஸோ ரெண்டு டீமோட கான்பிடன்ஸ் லெவல் அண்ட் அவங்களோட பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், ஸோ இதெல்லாம் வச்சு வின் ப்ராபபிலிட்டி நான் வந்து கொடுக்குறேன். 60 for சென்னை அண்ட் 40 for Kolkata Knight Riders. இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டா அப்படி கொடுக்கணும் அப்படின்னா 55 for சென்னை அண்ட் 45 for Kolkata Knight Riders. ஸோ 60-40 வந்து நீங்க வந்து வின் ப்ராபபிலிட்டியை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இது முடியுது. ஸோ அடுத்து நம்ம போக போகிறது ஃபேண்டசி லோன் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபேண்டசி லோன் ப்ரெடிக்ஷன் பவர்ட் பை இமார்டல்ஸ் கிரிக்கெட் கிளப் ட்ரிச்சி. ஸோ உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஆகுனா இந்த ஒரு அகாடமியில சேருங்க. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது இமார்டல்ஸ் கிரிக்கெட் கிளப் ட்ரிச்சி. ஸோ ஃபேண்டசி லோன் ப்ரெடிக்ஷன் பக்கம் வந்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் எப்படி நம்ம ஸ்குவாட் எடுப்போம். விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ். ஸோ என்னிடத்துல இங்க பாத்தீங்கன்னா ஃபேண்டசி லெவல் ஸ்குவாடு இதோ என்கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபேண்டசி லோன் ப்ரெடிக்ஷன்ல விக்கெட் கீப்பர்ஸ் நான் வந்து போறாங்க. தினேஷ் கார்த்திக் இன்ன வரைக்கும் வந்து மேபி அவர் வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. ஸோ அவரோட மைண்ட் செட் அண்ட் அவரோட மைண்ட் மோட்டர் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒன்லி ஒரு விக்கெட் கீப்பர் MS தோனியோட போறாரு. ஸோ அடுத்தபடியா இப்போ ஒரு விக்கெட் கீப்பரோட நம்ம போறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. என்ன ஸ்பேஸ்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட நம்ம போகலாம். எஸ், எப்போ 4 பேட்ஸ்மேனோட போவோம், இன்னைக்கு நம்ம 5 பேட்ஸ்மேனோட போறோம். ஸோ அந்த 5 பேட்ஸ்மேன் யாருன்னா கில், வாட்சன், டுப்ளசிஸ். எஸ், இந்த 3 பேருமே ஸ்கோரர்ஸ் அண்ட் அடுத்தபடியாக மார்கன் இன்னிங்ஸ் பில்டர். நம்மளுக்கு கண்டிப்பா ஆடி தருவாரு, உங்க டீமுக்கு பாயிண்ட் ஏற்றி தருவாரு. அண்ட் அதே மாதிரி ராய்டு இல்ல ராணா. ஸோ இந்த 5th பேட்ஸ்மேனா ராய்டு இல்ல ராணா, அது வந்து உங்க சாய்ஸ் தான். மேபி நீங்க ராய்டு பக்கம் சப்போர்ட் பண்ணா ராய்டு எடுத்துக்கலாம், இல்ல ராணா பக்கம் நான் போறேன்னா நீங்க நிதிஷ் ராணாவை எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்னா நீங்க நிதிஷ் ராணா எடுத்துக்கலாம், ரைட் ஹேண்டர் வேணும் அப்படின்னா நீங்க அம்பத் ராய்டுக்கு போகலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்பாட் ஆல்ரவுண்டர் ஸ்பாட். இஸ் ரெண்டு டீம்லயும் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்றாங்க பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா சாம் கரன் அங்க இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு, இங்க ரசல் கிரியேட் பண்றாரு இம்பாக்ட. ஆனா நிறைய கேகேஆர்ல விட்டுறாரு. இங்க பிராவோக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, பவுலிங் ஓகே ஓரளவுக்கு போடுறாரு. ஸோ இப்போ ஃபேண்டசி லோன் ப்ரெடிக்ஷன்ல ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கும்போது நம்ம அந்த 2 பேருமே எடுத்துக்கலாம். ஸோ சாம் கரன் அண்ட் ஆண்டர் ரசல். ஸோ போன தடவை சாம் கரன் எத்தனை பேர் போட்டுருப்பீங்கன்னு தெரியல, போட்டவங்களுக்கு பேட்டிங்ல பாயிண்ட் கம்மியா கிடைச்சிருக்கும், ஆனா பவுலிங்ல கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் தான் டாப் பர்ஃபார்மர் ஃபார் கேகேஆர் பவுலிங். ஸோ அதனால கிடைச்சிருக்கும். சாம் கரன் ஆஸ் யூசுவல் சுட்டி குழந்தை நீங்க எடுத்துட்டு போலாம், பேட்டிங் வேற லெவல்ல ஆடுவாரு. ஸோ இவரோட பேட்டிங் அப்படின்றத பொறுத்து என்னன்னா இவரோட 6 ஹிட்டிங் எபிலிட்டி தான் வந்து பார்க்க செம சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. 6 ஹிட்டிங் எபிலிட்டி அப்படின்றது பால் வெளியே பறக்குது. ஸோ சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பால் பவுலிங் 143, 130ல இருந்து 134ல இருந்து 140, 146, 150 வரைக்கும் கிளியரா வந்து போடக்கூடிய பால் தான் சாம் கரன். லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் அப்படின்னும் போது பேஸ் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லைன் லென்த் ஸ்விங் இதெல்லாம் பத்தி பேசவே தேவையில்ல. லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர்னா இது எதுவுமே இல்ல, பேஸ் செம பேஸ். ஸோ அண்ட் ஸ்விங் அண்ட் லைன் அண்ட் லென்த் இது எல்லாமே கரெக்டா போடுவாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக், மைனர் மிஸ்டேக் பண்ணா MS தோனி குடுன்னு ஓடி வந்து சொல்லிடுவாரு. ஸோ அப்புறம் இவர் கரெக்டா போட்டுருவாரு. பண்ண மாட்டாரு, பட் இன்கேஸ் பண்ணா டோனி வந்து சொல்லுவாரு, இவர் கரெக்டா போட்டுருவாரு. ஸோ அதான். அண்ட் இப்போ பவுலர்ஸ் பக்கம் போவோம். ஸோ நம்மளுக்கு தெரியும்
5 பேட்ஸ்மேன் நம்ம எடுத்திருக்கோம், 2 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 3 பவுலர்ஸோட தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ 3 பவுலர்ஸ்ல நான் வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறேன். கண்டிப்பா I will go with 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். யாரா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா கமலேஷ் நாகர்கோட்டி அண்ட் ஷர்துல் தாக்கூர். ஷர்துல் தாக்கூரா அவரே எடுத்துட்டு போறீங்க நீங்க என்னோட கேள்வி கேட்கலாம். என்ன ப்ரெடிக்ஷன்ல ஷர்துல் தாக்கூர் எடுத்திருக்க? போன மேட்சை பாருங்க, ஷர்துல் தாக்கூரோட பவுலிங் தீபக் சஹர் மிஞ்சிக்காரு. ஸோ தீபக் சஹர் வந்து ஒரு இதுல நம்மளுக்கு என்னன்னா சொல்ல வைக்குதுன்னா, நம்மளோட யோசனை எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு தீபக் சஹர் 8 மணி மேட்ச்ல தான் வந்து நல்லா ஸ்விங் பண்ணாரு. இப்போ 6 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஸ்விங் பண்ணல, பவர் பிளேல மிடில்லையும் சரி டெத்லையும் சரி போடல அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டோவுக்கு நம்ம போயிட்டோம். பட் ஆனா ஷர்துல் தாக்கூர் அவர் வந்து நீங்க வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அஜித் அகர்கர்னு ஒரு பவுலர் இருந்தாரு. சோ அவர் எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து தெரியல. சோ அந்த மாதிரி வந்து ஷர்துல் தாக்கூர் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா ரன்ஸ் கொடுப்பாரு அவரு. அஜித் அகர்கரும் சரி ஷர்துல் தாக்கூரும் சரி ரன் கொடுப்பாங்க. ஆனா அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் வந்து கிடைக்கும். சோ ரன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஷர்துல் தாக்கூர் வந்து எடுத்துட்டு போலாம். அஜித் அகர்கர் எத்தனை பேருக்கு தெரியல. சோ உங்களுக்கு அஜித் அகர்கர் தெரியும் அப்படின்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து தெரியும் என் பேர் அப்படின்னு போட்டு நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ண உங்களுக்கு அஜித் அகர்கர் தெரியும் அப்படின்னா. ஸோ அடுத்தபடியாக கடைசி இது 11th நம்பர் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீம்ல இங்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், இங்க ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ அந்த மாதிரிதான் வந்து காம்பினேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ யார் எடுத்துட்டு போகலாம்? ஸோ லெக் ஸ்பின்னர் ஆர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான் வந்து உங்களோட இங்க நெய்தர் நார்வால் வந்து வைக்கிறேன். 2 பேருமே விளையாடுற மாதிரி யாரும் வந்து போயிடாதீங்க. ஸோ நான் வந்து சஹல் ஆர்சிபிக்கு போடுற மாதிரி நம்ம டீமுக்கு பியூஷ் சாவ்லா வந்து போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் ஓரளவுக்கு ரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கன்சீட் பண்ணாலும், ஆனா விக்கெட்ஸ் அப்படின்றது அவர் கையில வந்து வந்துருது. ஸோ அந்த ஒரு விக்கெட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கும் தேவை. ரன்ஸ் கன்சீட் பண்றது டீமோட ப்ராப்ளம். ஸோ ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து சஹலோ இல்ல சிவிவி, அதாவது சிவி வருடையும் வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நான் வந்து திரும்பி சொல்லிடுறேன் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனை. MS தோனி, சுப்மன் கில், வாட்சன், டுப்ளசிஸ், மார்கன், ராய்டு ஆர் நிதிஷ் ராணா, சாம் கரன், ரசல், கமலேஷ் நாகர்கோட்டி, ஷர்துல் தாக்கூர் அண்ட் பியூஷ் சாவ்லா. ஸோ இதான் வந்து என்னோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் இந்த 11 உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. அண்ட் கீழே மறக்காம உங்களுக்கு ஒரு பெஸ்ட் 11 இருக்கும்ல, ஸோ நீங்க இந்த மாதிரி போடலான்னு இருக்கீங்களா, ஸோ அதை கூட நீங்க கீழே கமெண்ட்ல வந்து போடலாம். ஸோ நல்லா இருந்ததுன்னு நான் வந்து உங்களுக்கு அந்த கிரிப்பி லவ் ஐக்கான் கொடுக்குறேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்க சேனல் வச்சிருந்தீங்கன்னா. அண்ட் நானும் உங்க கமெண்ட்டை லைக் பண்றேன். ஸோ இந்த 11 பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 10 டீம் இல்ல ஒரு 5, 6, 7 டீம் போறீங்க அப்படின்னா அதுல ஒரு டீமா நீங்க இதை அப்படியே போட்டுக்கலாம். ஆனா நான் வந்து நீங்க ஒரே டீம் தான் போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 11 அப்படியே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ற விஷயத்த நீங்க என்னைக்குமே பண்ணிடாதீங்க. ஒரு 10-11 டீம் 6 டீம் போறீங்கன்னா ஒரு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு டீம் மட்டும் தான் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளேயும் என்ன மாதிரி ஒரு கிரிக்கி மாதிரி ஒரு அனாலிசிஸ் உள்ள இருப்பான். ஸோ அவன் வந்து ஒரு சொல்லுவான், அதையும் இதையும் நீங்க கம்பைன் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடையுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா அதுல போட்டுவிடுங்க, நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி ஆல்ரெடி மாத்திங்க. ஸோ அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் மீ கிரிக்கி சைனிங் ஆஃப்.